உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு தற்பொழுது உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கிணைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களே, அண்ணா தயவு செஞ்சு உட்காருங்கண்ணா. அண்ணா தயவு செஞ்சு அமைதியாக உட்காருங்கண்ணா, உட்காருங்கண்ணா. நம்முடைய தென் தமிழகத்தில் 5 பாராளுமன்ற, அண்ணா தயவு செஞ்சு அமைதியாக உட்காருங்கண்ணா. அண்ணா இது ஒரு பூத்து கூட்டம், தயவு செஞ்சு அமைதியாக உட்காருங்க. தென் தமிழகத்தினுடைய 5 பாராளுமன்ற தொகுதியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கடினமாக உழைக்கக்கூடிய அன்பு தலைவர்கள், பூத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கட்சியின் சார்பாக மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சார்பாக வருக வருக என்று நானும் சொல்லிக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராளிகளை, போர்படை தளபதிகள் ஒரு சண்டை என்று வரும் பொழுது அந்த படை தளபதிகள் முன்னாடி இருந்து அந்த சண்டையை நடத்துவார்கள். இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத்து தலைவர்கள், பூத்து பொறுப்பாளர்கள் அந்த சண்டையினுடைய முன்புறத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள். மக்கள்கிட்ட போய் நம்முடைய கட்சி எடுத்து சொல்வதில், கட்சி எடுத்து செல்வதில், எதற்காக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அளிக்கப்பட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்வதிலே முதல் பங்கு உங்களுக்கு இருக்கு. அதனால்தான் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்கள் எல்லோரும் இணைந்து நம்முடைய மாநில தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே 7 இடங்களில் இது முதல் இடமாக பூத்து பொறுப்பாளர்களை மட்டும் சந்தித்து நேரடியாக பேச வேண்டும் என்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய பொறுப்பு, கடந்த 4 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக 12 ஆண்டுகளாக நமக்கு உழைக்கிறாங்க. 2021 தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அடுத்த 8 மாத காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக, நம்முடைய கட்சிக்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்க வேகமாக வர வேண்டும். வருவதற்கான வசதியை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க. உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. மிகச்சிறப்பாக நடக்கக்கூடிய அந்த பூத் மாநாடு முதல் மாநாடாக திருநெல்வேலியில் வெற்றி மாநாடாக ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இன்னும் 6 மாநாடு. அண்ணன் JP ஜெயபிரகாஷ் அவர்கள் துணைத் தலைவர் சொன்னாங்க, கடைசி பூத் மாநாடு நடக்கும் பொழுது 10 லட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், பூத் அளவில் தலைவர்கள் அன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களையும் அமித்ஷாஜி அவர்களையும் வரவேற்பதற்கு தயாராக நாம் இருப்போம் என்கின்ற உறுதிமொழியும் நாம் அளித்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, மறுபடியும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், அடுத்த 8 மாத காலம் உங்களுக்கான காலம். கடுமையாக பணி செய்யுங்க, களத்தில் உழையுங்க, ஒரு வாக்கையும் சேகரித்து கொண்டு வாங்க. அந்த வாக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வாங்க. பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.